வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு தேதி அறிவிப்பு பற்றின முக்கியமான தகவல்கள். ஸோ நம்மளோட சேனலில் ஒரு 1 month கிட்டவே எந்த வீடியோஸும் வரல. ஸோ பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்டான எந்த அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால கொடுக்கல. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸோடு தான் வந்திருக்கோம். கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு தேதி இதோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடக்க கல்வித்துறைக்கான மாறுதல் கலந்தாய்வு, பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மாறுதல் கலந்தாய்வோடு சேர்த்து புதிய ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வும் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலை பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் கண்டிப்பாக சரியான நேரத்தில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எனக்கு எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலந்தாய்வு தேதி நமக்கு தெரியும். கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. எதுக்குன்னா, இடைநிலை ஆசிரியர் தொடக்க கல்வித்துறை, அதுக்கப்புறம் டிஇஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்ட் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து 2 தனித்தனி ஷெட்யூல் வந்திருக்கு. அதில் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் தான் நமக்கு வந்து தொடக்க கல்வித்துறையில் தான் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மாறுதல் கலந்தாய்வு அப்படின்னு போட்டுட்டு அதில் ஒரு 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வுன்னு விட்டுருக்காங்க. அந்த நேரடி நியமன கலந்தாய்வு அப்படிங்கிறது யாருக்குன்னா, இப்போ நம்ம 2768க்கு அதாவது 2768 பேருக்கு போட்டு 2500 பேருக்கு வந்து ஒரு பணி நியமனம், அதுக்கப்புறம் அடிஷ்னல் லிஸ்ட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு 2700 பேருக்கான பணி நியமன கலந்தாய்வு, அதாவது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கையும் பணி மாறுதல், அதாவது நம்ம இதில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கும் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கும் சேர்த்து அட்டவணையாக வெளியிடப்பட்டிருக்கு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு 14ஆம் தேதி ஜூலை மாதத்துலேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் வந்துருங்க. இதில் கீழே வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மேற்படி கலந்தாய்வுக்கான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை, அதுக்கு இல்லாமல் ஏதாவது இந்த டேஸ் வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா லீவு. மாவட்டம் விட்டு மாவட்ட கலந்தாய்வு வந்து 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த சர்வர் வந்து எதில் பிஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் சர்வர் வந்து நம்ம நேரடி நியமனத்திற்கான செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான இதில் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்களோட ஷெட்யூலுக்காக தான் இதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே புரியுது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ், ஸோ எல்லாருமே நம்ம டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான். ஏன்னா ஏடபிள்யூடி, அதாவது ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் இதெல்லாம் வந்துருந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து உடனடியாக ஜாயின் பண்ண சொல்லி வந்துட்டாங்க. இதில் ஒரு மாசான டீச்சர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்வித்துறைக்கு தான். அந்த தொடக்க கல்வித்துறையில் எப்போ இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு விடையாக வந்து நமக்கு 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம 18ஆம் தேதிக்குள்ளே கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாரையும் ஒரே டேட்டில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. அதாவது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி பதவி ஏற்றுக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹாப்பி நியூஸ் தான். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேதி வந்து 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சார்ந்த முக்கியமான தகவல் என்னென்னா, பிடிபிஆர்டி இதுக்கு முன்னாடியே நடைபெற்றிருக்கு. ஆனால் அதுக்கான பணி நியமனம் வந்து எந்த இதுலேயும் வந்து நேரடி நியமனம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இதுக்காண்டி 27ஆம் தேதி நமக்கு ஷெட்யூல் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து நமக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான தொடக்க கல்வித்துறையில் செலக்ட் ஆனவங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து கவுன்சிலிங் எப்படி இருக்கும், கவுன்சிலிங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, இல்லை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளோட அந்த பணி நியமன அதாவது கலந்தாய்வுக்கான வரிசை பட்டியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு தேவையான இடத்த எடுக்கிற வரைக்குமான சில விஷயங்களை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நம்மளோட சேனலில் வந்து
முக்கியமான தகவல்கள் மட்டும் கரெக்டான டைமில் அப்டேட் ஆகும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வில் தேர்வு பெற்று பணி நியமன கலந்தாய்வில் பங்கு பெற இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவையான எந்த நியூஸாக இருந்தாலும் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். கண்டிப்பாக டிஆர்பி ரிலேட்டடான எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம் எஸ்டிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இதுக்கான கிளாஸஸும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கைடன்ஸ் வேணுமோ இது எல்லாமே நம்மளோட சேனலில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த